கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள், வேலை செய்யக்கூடிய இளம் பெண்கள், இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரி அப்படியே கொண்டு போய் ஒருத்தருக்கு எடுக்கிறப்ப இன்னொருத்தருக்கு கொடுது, அதை வீடியோ எடுக்கிறது, அதை அடுத்தவரை காட்டுறது, இவங்க குரூப்பில் போடுறது, இப்படி மிரட்டி 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 2019 பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெண் ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு கத்துற மாதிரி சில வீடியோக்கள்லாம் வந்தது. A1 சபரிநாதன் அவனுக்கு வந்து 4 ஆயுள் தண்டனை. அப்புறம் A2 திருநாவுக்கரசு, இவன் தான் பணக்காரன், தோட்ட வீடு பண்ணை வீடுலாம் வச்சிருக்கான், இவனுக்கு 5 ஆயுள் தண்டனை. எஸ்கார்ட்ல இவங்க சேலத்துல இருந்து இங்க வந்துட்டு திரும்பி போகையில இங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறதுக்காக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி பேசியிருக்காங்க. இதுல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? அந்த எஸ்கார்ட் போன போலீஸ் இருக்காங்களே, RSI, அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ் ஆர் அட்மிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மத்திய அரசு சட்டங்களை மாத்தினாங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த வழக்குல பெரிய நிர்பயா கேஸ் என்னாச்சு. நிர்பயா கேஸ்ல 7.5 வருஷம் கழிச்சு தான் தூக்கு தண்டனை கீழ்கோர்ட்டு கொடுத்தது. அதை நிறைவேற்றுறதுக்கு 7.5 வருஷம் ஆச்சு. கடைசியா வந்து கருணை மனு கூட போகும் ஜனாதிபதி வரைக்கும். அது வரைக்கும் போய் திருப்பியும் கோர்ட்டுக்கு வந்து தூக்குல போடுறதுக்கு முன்னாடி கூட 5 மணிக்கு தூக்குல போடுறாங்க, ராத்திரி 1 மணி வரைக்கும் விசாரணை நடந்திருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நீதிமன்ற மரபுகள் அப்படி. இதுல இந்த தீர்ப்பு டிலே ஆனதுக்கு வந்து அரசியல் தலையீடுகள் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ இவங்க சம்பந்தப்பட்டு மற்றவங்க சம்பந்தப்படுறாங்கன்னா இதே டிஜிட்டல் எவிடன்ஸ்ல அவங்களும் மாட்டிக்குவாங்கல்ல. இப்போ அதில் வந்து அதை மறைக்க முடியாது. இவங்களுக்கு யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருவாங்களே கூண்டுல. காம விளையாட்டு விளையாடி இருக்காங்க. நிச்சயமா இது நல்ல சரியான தண்டனை, பாராட்டக்கூடிய வேண்டியதான். ஆனால் நிச்சயமா இந்த தூக்கு தண்டனை வரணும். பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் ஒரு கொடூரமான சம்பவம். 2019 நடந்த சம்பவம். அது கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நீதி கிடச்சிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. ஒரு 8 பெண்கள், எல்லாம் இளம் பெண்கள். அவங்கள வந்து ஒரு கும்பல் 9 பேர் கொண்ட ஒரு கொடூரமான கும்பல், இளைஞர்கள் எல்லாரும். அவங்க வந்து நல்ல பணக்கார வீட்டு பசங்க. இந்த பெண்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு குரூப் வச்சுருக்காங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதில் வந்து எந்த பெண்ணை எய்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள், வேலை செய்யக்கூடிய இளம் பெண்கள், இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. முதல்ல அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து அவங்ககிட்ட லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரி அப்படியே கொண்டு போய் ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணை வந்து கெடுக்கிறது. ஒருத்தர் கெடுக்கிறப்போ இன்னொருத்தர் கூட இருக்குது, அதை வீடியோ எடுக்கிறது, அதை அடுத்தது காட்டுறது, இவங்க குரூப்பில் போடுறது, இப்படி மிரட்டி 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 8 பெண்களை பண்ணியிருக்காங்க. கார் வச்சுருக்காங்க, கார்லேயே வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயமா ஒரு அரசல் புரசலாக 2019 பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெண் ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு கத்துற மாதிரி சில வீடியோக்கள்லாம் வந்தது வலைத்தளங்களில். அது காவல்துறை அது குறித்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரித்து அதோட தேடி அவங்க போய் சேர சமயத்தில் ஒரு கல்லூரி பெண் காவல் நிலையத்தில், பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தில் வந்து 24/2/2019 அன்றைக்கி ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை வந்து அந்த காவல் நிலையத்தில் பதிவு பண்ணிவிட்டு அந்த வழக்கில் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதே சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் பேரில் அவங்க கொடுக்குறாங்க. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செஞ்சு சபரி, சதீஷ், வசந்தகுமார் அப்படின்னு 3 பேரை கைது பண்ணுறாங்க. 3 பேர் கைது பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து அவங்கள விசாரிக்க அது வந்து பெரிய என்னமோ சொல்லுவாங்களே பூதம் கிளம்புது, உதாரணமாக அது பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லா மீடியாக்களையும் வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு பீதியை கிளப்புற மாதிரி ஒரு சூழ்நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதில் முக்கியமான குற்றவாளி திருநாவுக்கரசுன்னு ஒருத்தன். அவன் வந்து என்ன பண்ணுறாங்க, 4/3/2019 அவனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இந்த 4 பேரையும், ஏற்கனவே கைது பண்ண 3, இவங்க 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் போடுறாங்க. குண்டர் சட்டத்தில் போட்டாலும் இந்த பிரச்சனை இதோட முடியலை. எந்த பொண்ணு புகார் கொடுத்தாங்களோ அவங்க சகோதரரை போய் தாக்குறதும் மிரட்டலும் நடக்குது. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் வந்து இது CBCIDக்கு மாற்றிடுறாங்க. கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு 12/3/2019 மாற்றிடுறாங்க. அவங்க வந்து இந்த 2 வழக்கையும், பாலியல் வழக்கையும் மிரட்டல் வழக்கையும் 2ஐயும் அவங்களே ஹேண்டில் பண்ணுறாங்க. இதில் வந்து மணிவண்ணன் ஒரு அக்யூஸ்ட் வந்து 25/3/2019 கோர்ட்டில் சரண்டர் ஆகிறார். இதில் தேடப்பட்ட அக்யூஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கை வந்து 27/4/2019 நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுது. சிபிஐக்கு மாற்ற சொல்லி
கோர்ட் உத்தரவில் தமிழ்நாடு. நீதிமன்றமே நம்ம கவர்மெண்ட்டே ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் படி சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க வந்து நம்ம எஃப்ஐஆர், அவங்க ஒரு எஃப்ஐஆர், இன்னொரு எஃப்ஐஆர் போடுவாங்க, மறு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. அது வந்து 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி அவங்க வந்து விசாரணை தொடங்குறாங்க. விசாரணை தொடங்கி 21/5/2019 முதல் குற்ற பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க. அன்னைக்கு வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸை வச்சு. அதுக்கப்புறம் இந்த கைதிகள் எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க, கோயம்புத்தூர் ஜெயிலில். அங்கே இருந்தால் இவங்களுக்கு வந்து சில சப்போர்ட் வரும், எதிர்ப்பு வருங்கிறதுக்காக சேலத்துக்கு இவங்களை மாற்றுறாங்க. இப்போ சேலம் ஜெயிலில் இவங்க இருக்காங்க. இதுக்கிடையில் ஹைகோர்ட்டில் வந்து இந்த 4 பேரை குண்டாஸ் போட்டாங்கல்ல, அதை ரத்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 6/1/2021 சிபிஐ வந்து ஹெரேன் பால், பைக் பாபு, அருளானந்தம் அப்படின்னு அந்த 3 பேரையும் கைது பண்ணுறாங்க. ஏற்கனவே 5 பேர் கைதாக இருக்காங்க, இப்போ ஒரு 3 பேர். அப்புறம் அருண்குமார் அப்படிங்கிறதையும் கைது பண்ணுறாங்க. ஆக 9 பேர் ஆச்சு. இப்போ 2வது குற்றப்பத்திரிகையை 6/1/2021 நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த இடையில எஸ்கார்டில் இவங்க சேலத்துலேருந்து இங்கே வந்துட்டு திரும்பி போகையில் இவங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறதுக்காக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி பேசியிருக்காங்க. இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? அந்த எஸ்கார்ட் போன போலீஸ் இருக்காங்களே, RSI, ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டர், அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. நிறுத்தி பேசினதுனால எப்படி அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா, எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து 24/2/2023 சாட்சிகள் விசாரணை தொடங்கணும். இந்த வழக்கில் இந்த சாட்சிகள் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 பேரையும் ஆஜர்படுத்தி இந்த பெண்கள் 8 பேரும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அருமையாக சாட்சி சொன்னாங்க. என்ன நடந்ததோ நடந்தபடி அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வழக்கில் ஆவணங்கள் கேட்டு அங்கே டிலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட 23/2/24 விசாரணைலாம் முடிஞ்சிருச்சு. 28/4/25 இதில் தீர்ப்பு வந்து இன்னைக்கு 13/5 இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வழக்கில் இந்த சாட்சியங்கள் அப்படிங்கிறது வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க சாட்சி சொன்னாங்க. அது போக டிஜிட்டல் எவிடன்ஸ், அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் ஆர் அட்மிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மத்திய அரசு சட்டங்களை மாற்றினாங்கல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றினாங்கல்ல, போன 2023 மாற்றினாங்க. அது ஐபிசிங்கிறத BNSS அப்படின்னு மாற்றினாங்க. அப்படி மாற்றினப்போ டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து இஸ் அட்மிசிபிள், அந்த எவிடன்ஸ் ஆக்டில் அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த வழக்கில் பெரிய இது. என்ன அப்படின்னா, இந்த மெயின் அக்யூஸ்ட் A1 சபரி, A2 திருநாவுக்கரசு, இவங்க 2 பேரும் லேப்டாப் வச்சுருந்தாங்க. அந்த லேப்டாப்பில் வந்து இந்த பெண்களை வீடியோ எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களோட செல்ஃபோன் அதுலேயும் பதிவு பண்ணியிருந்தாங்க, அழிச்சிருந்தாங்க. மெமரி கார்டு, இந்த மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கரெக்டாக இவங்களுக்கு எதிராக இருந்தது. அந்த எவிடன்ஸ் வந்து கோர்ட்டில் வந்து சிபிஐ தரப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அதெல்லாம் கரெக்டாக சுரேந்திர மோகன் அப்படிங்கிறவர் இது பண்ணி இந்த சாட்சிகளையும் சரியாக விசாரித்து, அந்த நீதிபதி நந்தினி அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வழக்கை தொடர்ந்து அவங்க தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எல்லா நீதிபதிகளும் ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் போடல, அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. ஏன்னா அந்த வழக்கோட தொடர் விசாரணை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தை சொல்லி அவங்களோட டிரான்ஸ்ஃபரை நிறுத்தி வச்சு இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டாங்க. அது மாதிரி அந்த அம்மாவும் தொடர்ந்து விசாரிச்சாங்க. மேடம் விசாரித்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, A1 சபரிநாதன் அவனுக்கு வந்து 4 ஆயுள் தண்டனை. 4 ஆயுள் தண்டனை. 4 ஆயுள் தண்டனை. அது என்ன சார் 4 ஆயுள் தண்டனை? 4 பெண்கள் அவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 8 பெண்கள் இல்லையா மொத்தம், அதுல 4 பேருக்கு நேரடியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். 4 ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபைன். அப்புறம் A2 திருநாவுக்கரசு, இவன் தான் பணக்காரன், தோட்டம்லாம், தோட்ட வீடு, பண்ணை வீடுலாம் வச்சிருக்கான், இவன் தான் மெயின். இவனுக்கு 5 ஆயுள் தண்டனை, இவனுக்கும் அபராதம். அடுத்தால A3 சதீஷ், அவனுக்கு 3 ஆயுள் தண்டனை, அவனுக்கும் ஃபைன். வசந்தகுமார் A4, அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை. A5 மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை. A6 பாபு 1 ஆயுள் தண்டனை. ஹரன் பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. A8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. A9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. எல்லாருக்குமே அபராதம் உண்டு. மொத்த அபராதத்தை வந்து 1,56,000 ரூபா ஆகுது. இது போக இவங்களுக்கு இந்த ஆயுள் தண்டனைங்கிறது வந்து என்னன்னா 14 ஆண்டு கிடையாது, சாகும் வரை இருக்கணும். ஆக 5 ஆயுள் தண்டனையா இருந்தாலும் 1 ஆயுள் தண்டனையா இருந்தாலும் அவன் சாகும் வரைக்கும் இருக்கணும். 2வது இந்த ஃபைன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபைன் அமௌண்ட்டை கட்டினாதான் இவங்க அப்பீல் பண்ண முடியும்.
அப்பீல் பண்ணலாம். 30 Appeal நாளுக்குள்ள வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். இப்போ அப்பீல் பண்ணி அவங்க ஏதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சட்டத்தில் அதாங்க வழி. நம்ம இந்திய சட்டத்தில் என்னன்னா, இது வந்து செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றம், இவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகும். இந்த ஃபைல் எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு போகும். இவங்களும் இந்த ஃபைனை கட்டிட்டு, இல்லை ஃபைனுக்கு இதுக்கு இந்த இவ்வளோ ரூபா ஃபைன் அப்படின்னா 40,000 ரூபா ஃபைன் அல்லது 4 மாதம் எக்ஸ்ட்ரா தண்டனை அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைனை கட்டிட்டோ இல்லை 4 மாதம் எக்ஸ்ட்ரா அனுபவிச்சிட்டோ அவங்க வந்து அந்த 30 நாளுக்குள்ள இது பண்ணணும். அனுபவிக்க முடியாது, ஏன்னா 30 நாள்னா 1 மாதம் தான். ஃபைனை கட்டிட்டு தான் அப்பீல் பண்ண முடியும். அவங்களும் அப்பீல் பண்ணுவாங்க. இந்த ஃபைல் எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு போகும். ஹைகோர்ட்டு இதை வந்து விசாரிப்பாங்க. சாட்சிகளை விசாரிக்க மாட்டாங்க. இந்த வழக்கு ஆவணங்களை விசாரித்து கவர்மெண்ட் தரப்பு என்ன சொல்கிறாங்க, அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணலாம். விடுதலையும் பண்ணலாம், தண்டனையை கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அப்பீல் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் அப்பீல் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பீல் பண்ணுவாங்க. இது எப்படிதான் சார் போகும்? நிர்பயா கேஸ் என்னாச்சு? நிர்பயா கேஸ்ல 7.5 வருஷம் கழிச்சு தான் தூக்கு தண்டனை கீழ்கோர்ட்டு கொடுத்தது, செஷன்ஸ் கோர்ட் கொடுத்தது. அதை நிறைவேற்றுறதுக்கு 7.5 வருஷம் ஆச்சு. ஏன் சார் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல? அதுல தூக்கு தண்டனைனால கடைசியா வந்து கருணை மனு கூட போகும் ஜனாதிபதி வரைக்கும். அது வரைக்கும் போய் திருப்பியும் கோர்ட்டுக்கு வந்து தூக்குல போடுறதுக்கு முன்னாடி கூட 5 மணிக்கு தூக்குல போடுறாங்க, ராத்திரி 1 மணி வரைக்கும் விசாரணை நடந்துருக்கு நீதிமன்றம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நீதிமன்ற மரபுகள் அப்படி, அந்த வழிமுறைகள் அப்படி. தீர்ப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே வந்து இதை வந்து இந்த அப்பீல் பண்ண முடியாத அளவுக்கான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அதை மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக எதா இருந்தாலும் அது வந்து அப்பீலுக்கு உட்பட்டது தான். இப்போ பணம் இருக்கு, இவங்க கிட்ட செல்வாக்கு இருக்கு அப்படின்னா இவங்க திருப்பி வந்து மேல் இடத்துல அப்பீல் பண்ணி அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். அப்பீல் பண்ணாலும் பண்ணாட்டியும் இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகும். அவங்கள அப்பீல் பண்ணாங்கன்னா விசாரிச்சு அதை வந்து கன்ஃபார்ம் ஆகுதா, விடுதலை ஆகுதா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுக்குறாங்க தெரிய வரும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதான் எப்படி போவாங்க, தண்டனை குறைக்கப்பட்டா நம்ம ப்ராசிக்யூஷன் அரசு மேலே போகும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எவ்வளவு இந்த மாதிரி கேசஸ் பார்த்துருப்பீங்கல்ல சார்? இப்போ அவங்க மேல் இடத்துல அப்பீல் பண்ணாங்கன்னா விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதான் அவங்க ஆர்குமெண்ட்டை பொறுத்து. இவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இருக்கு இல்லையா, சாட்சிகளை விசாரிக்க மாட்டாங்க. சாட்சிகள் கீழே விசாரிச்சு முடிச்சாச்சு. இப்போ இவங்க சாட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாட்சி இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த சாட்சி அப்படி சொல்லியிருக்காங்க, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாதங்கள், இந்த வாதங்களை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அங்க டிஜிட்டல் எவிடன்ஸ்க்கான இது டிஜிட்டல் எவிடன்ஸ் கீழே கொடுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த அதை பத்தியும் வாதங்கள் வைப்பாங்க. இது நம்ப கூடாது, இது உண்மை தன்மை இல்ல, ஆமா அது அப்படி அதெல்லாம் பண்ணி சரிட்டு வாங்கி தான் இவங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க சார்ஜ் ஷீட். அதெல்லாம் இவங்க ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா அதுல கிளீனா எல்லாம் வந்துடும். இது ஆக்சுவலா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாதிரி சார், செக்ஸ் மாஃபியான்னு சொல்லலாம். இதுல ஏன் சார் போய் பெண்கள் தேவையில்லாம சிக்குறாங்க? எல்லாம் தெரிஞ்சா சிக்குறாங்க, வேணும்னா சிக்குறாங்க, தெரியாதனமா போய் மாட்டிக்கிறாங்க. அதாவது இவங்க இந்த டீனேஜ் பெண்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. என்னமோ உலகத்தில் நம்ம ஏதோ பெரிய பறந்து போகிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அங்கே அதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க, இளம் பெண்கள், அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றவங்க, இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் இருக்கவங்கள இவங்க வலை வீசி பிடிக்கிறாங்க. வலை வீசி பிடிச்சி இவங்க இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அதை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெண்ணை வந்தப்பறம் அதோட பெண்ணை ஃப்ரெண்டை அப்படி வலை வீசி பிடிக்கிறாங்க. இப்படி சந்தேகம். இப்போ இதுல வந்து இந்த இஷ்யூ நடக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் பரவலா பேசப்பட்டது, ஒரு அவேர்னஸ் மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த அக்யூஸ்டுங்க இருக்காங்கல்ல சார், இவங்களோட ஃபேஸ்புக் டிபி, வாட்ஸ்அப் டிபில எல்லாம் பாத்தீங்கன்னா ரேஸ் பைக்ஸ், பாஷான கார்ஸ், இந்த மாதிரி முன்னாடி நின்று அவங்களோட டிபிஸ் போட்டு அதை பார்த்து இந்த அட்ராக்ட் ஆகி வந்த பெண்கள் தான் அதிகம். இவங்க யாரையும் போய் தேடி தூண்டல, இவங்க விரிச்ச வலையில பெண்கள் தானா வந்து சிக்கிறாங்க. எதனால வந்து எவ்வளவு விழிப்புணர்வு வந்தும் ஏன் பெண்கள் ஒரு போதை விஷயத்துக்கு போய் அடிமையாகி மாட்டுறாங்கன்னு தான் வாதம். அதாவது பெண்கள், டீனேஜ் பெண்களுக்கு ஒரு கவர்ச்சி, ஆண்கள் மேல் கவர்ச்சி ஏற்படும், அது இயல்பு, அதில் மாற்று கிடையாது. அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்களே, ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு, அதே தான் சேம் பாலிசி. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் வச்சு பொதுவா வந்து ஒரு மிரட்டல் பண்ணி நீ இந்த இடத்துக்கு வா அந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட உடலுறவு வச்சுக்க சொல்லி வற்புறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க வந்து வேற லெவல்ல பண்ணிருக்கானுங்க சார். இந்த பொள்ளாச்சியில இவங்க வந்து வேற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கடுமையான தீர்ப்பு கொடுத்துருக்கலாமே சார். எதனால இந்த 6 வருஷம் வெயிட்டிங் பீரியட்? இல்லை, கேஸ் நடக்கணும் இல்லையா, உங்களுக்கு கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டு அந்த கேஸ் நடக்கணும் இல்லையா. இப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க,
பொள்ளாச்சி டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க, 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடி அதுக்கு இந்த கேஸ் மாற்றுது, அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கல சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐ வந்து மத்திய இது, அவங்க இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க வந்து இப்போ சார்ஜ் ஷீட் போடுவாங்க. முதல்ல ஒரு சார்ஜ் ஷீட் பண்ணாங்க, இப்போ 2வது ஒரு சார்ஜ் ஷீட் ஃபர்தராக பண்ணி போட்டிருக்காங்க. கேஸ் ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு அதிக தண்டனை கொடுக்கப்படும் நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்பக்கூடியவங்க, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியவங்க, தாய்மார்கள், பெண் குழந்தைகள், பெரியோர்கள் எல்லாரும் வந்து இவங்க எல்லாருக்குமே ஹைகோர்ட்டில் தூக்கு தண்டனை வழங்கப்படணும், என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படணும். அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போனாங்கன்னா அதுவும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுவோமே. கண்டிப்பா சார். ஒரே ஒரு சின்ன சந்தேகம், இதுல இந்த தீர்ப்பு டிலே ஆனதுக்கு வந்து அரசியல் தலையீடுகள் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்களே சார். இப்போ இவங்க வந்து எந்த அரசியல் கட்சி சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியல, குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே தண்டனை அடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க மற்றவங்க சம்மந்தப்படுறாங்கன்னா இதே டிஜிட்டல் எவிடன்ஸில் அவங்களும் மாட்டிக்குவாங்கல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ அதில் வந்து அதை மறைக்க முடியாது. இவங்களுக்கு யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடுவாங்களே கொண்டுல. இவர் அவரோட பேசியிருக்காரு, அவர் இவரோட பேசியிருக்காரு, இவர் இந்த வீடியோ பார்த்துருக்காரு அப்படிங்கிறப்போ வந்துடும்ல. பாதிக்கப்பட்ட பெண்களும் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மறக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் நடந்தப்போ வேற ஒரு ஆட்சி, இப்போ கேஸ் நடந்தப்போ வேற ஒரு ஆட்சி. அப்போ இந்த சாட்சிகள் வந்து இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல சார். இந்த எவிடன்சஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து மேலும் மேலும் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்களா, இல்லை அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இவங்க ஏதாவது விற்க ட்ரை பண்ணாங்களா சார்? இல்லை, அதாவது முதல்ல பழகி ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணி பழகி அந்த பெண் கூட அந்த யார் பழகின நபர் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க, இதை வீடியோ பண்ணிடுறாங்க. வீடியோ பண்ணி அந்த பெண்ணை மிரட்டுறாங்க. அந்த பெண்ணை மிரட்டி மற்றவங்க பழக்கம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை மிரட்டி அதோட நண்பிகளை அப்படி உள்ளே கொண்டு வராங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு காம விளையாட்டு விளையாடி இருக்காங்க. நிச்சயமாக இது நல்ல சரியான தண்டனை, பாராட்டக்கூடிய வேண்டியதான். ஆனால் நிச்சயமாக இவங்க தூக்கு தண்டனை வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.